ஓகே. நான் என்ன கேட்குறேன், என்னென்ன விஷயங்களுக்காக இந்த ஸ்கூல் இவ்ளோ கார்னர் பண்ணணும்? நெறைய பையன் கூட பேசுறாங்க. அதுதான். கிளாஸ்ல உள்ள பசங்க கூட பசங்க கூட பேசுறாங்க. பேசுறாங்க. விச் இஸ் நாட் ஒரு பிரேக் கிடைச்சாலும் போய் உட்காந்துக்கிறாங்க, பேசுறாங்க, பண்றாங்கன்றது தான். தப்பா எதுவுமே வந்து நடக்கல. இன்னும் வந்து ஆ அந்த அந்த பெண் குழந்தைய சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் வச்சு கூட அந்த குழந்தைய வந்து திட்டியிருக்கிறாங்க. எத்தனாவது படிக்கிறாங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். இது வந்து எப்படி சொல்றது? 7வது படிக்கிற குழந்தைகிட்ட போயி, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் இது பண்ணாத அப்படின்னு எடுத்து புரிய வைக்கிறதுங்கிறது வேற. அந்த ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க சார். எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கூட ஒரு எபிசோட்ல இது மாரி ஸ்கூல் பத்தி பேசுறோம். பட் அந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் அபவுட் ஒன்லி த பிரின்சிபல் அண்ட் த கவுன்சிலர். இங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்கூலே. ஓகே. இந்த பொண்ணு வந்து நல்லா டாக்கேட்டிவ் சார். சரிங்களா? ஸோ அவங்களோட வயசு கம்மியா இருக்கிறவங்க, அந்த 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் கிட்டலாம் கூட போய் பேசுவாங்கல்ல. இவங்க போய் சும்மா பேசினா கூட இல்ல. வந்து அவங்க வந்து கூப்ட்டு, "எதுக்கு வந்து நீ போய் பேசுற? அந்த அக்கா உன்ட்ட என்ன பேசினாங்க? என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்ற" அளவுக்கு வச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்ட்டு இது மாரி வந்துட்டு, "உங்களோட கிட் இந்த பொண்ணுகிட்ட பேசு. இந்த பொண்ணோட பிஹேவியர் சரி கிடையாது. நான் வந்து அப் வே ஐ டோன்ட் நோ லைக் அந்த பொண்ணு எங்கேயுமே போகல. வீட்ல இருந்தா கூட உன்ன நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன். எதுக்கு அங்க போன?" அப்படின்ற அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி பேசுறாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் பேசுறாங்க. இல்ல இது வந்து ஒரு சமூக கட்டமைப்புக்கு வழிவகுக்கிற ஒரு பள்ளிக்கூடமே இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா, அங்கேருந்து வர ஸ்டூடண்ட்ஸோட மனநிலை என்னவா இருக்கும்? அதுதான். ஓகே.